அமரன் படத்தோட அமோக வெற்றி காரணமா தன்னோட சம்பளத்தை பல மடங்கா உயர்த்தி இருக்காரு எஸ்கே என்று அழைக்கப்படக்கூடிய சிவகார்த்திகேயன். தன்னோட அடுத்த படத்துக்காக எவ்வளவு சம்பளம் கேட்டிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். அமரன் திரைப்படம் எப்ப வெளியானதோ அப்பையில இருந்து எஸ்கேவோட ரேஞ்சே வேற அப்படின்னு தான் சொல்லணும். கோட் படத்துல தளபதி அவர்கள் துப்பாக்கி புடிங்க சிவா அப்படின்னு சொன்னது போதும், அங்க இருந்தே எஸ்கேவுக்கு ஏறுமுகம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப ரசிகர்களுமே அதிகமாக்கிட்டாங்க. பலருமே சிவகார்த்திகேயனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். அடுத்ததா சுதா கொங்குரா படத்தில் நடிக்க இருக்காங்க. அதற்கான பூஜையுமே சமீபத்தில் நடந்திருக்கு. அந்த படத்துல சிவகார்த்திகேயனோட ஜெயம் ரவி நடிக்க இருக்காரு, அதர்வாவும் நடிக்க இருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். வரக்கூடிய டிசம்பர் 21 இருந்து அந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்கு நடுவுலயே சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு எஸ்கே. பயங்கரமான பிஸி ஷெட்யூல்ல இருக்காரு. இவங்களை முடிச்சிட்டு அடுத்ததா வெங்கட் பிரபு இயக்கத்திலேயே நடிக்க இருக்காரு எஸ்கே. பட் அதெல்லாம் எப்ப ரெடி ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இப்படி பிஸி ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய எஸ்கே தன்னோட சம்பளத்தையும் உயர்த்தி இருக்காரு சரியான நேரத்தை பார்த்து. அமரன் திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல வசூல் எட்டி இருந்துச்சு. இப்ப எஸ்கே கேட்டிருக்கக்கூடிய சேலரியை பார்த்து ப்ரொடியூசர்ஸே வாயை புழக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட அடுத்த படத்துக்காக 50 கோடி வரைக்கும் சம்பளம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப தனு சூர்யால வாங்கக்கூடிய சம்பளம் தான் இது. அதே அளவுக்கு இப்ப எஸ்கேவும் கேக்குறாரு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சியான் விக்ரம் அவர்களுமே தன்னோட சம்பளத்தை உயர்த்தி இருக்காரு. நேத்து வந்து எஸ்கேவை இவ்வளவு சம்பளம் கேட்கும் போது பல வருஷமா கஷ்டப்பட்டு கடின உழைப்ப கொடுக்கக்கூடிய விக்ரம் ஏத்ததுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி. பட் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட கதை அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருந்துச்சு. பட் சிவகார்த்திகேயனோட படங்கள் எல்லாமே 150 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சா மட்டும்தான் அவர் கேட்கக்கூடிய இந்த சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க.